ஆங்கரிங்கே உடச்ச ஒரு ஆள் ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து ஆங்கரிங் எப்படி இருக்கும்னா, ஒன்று ஃபார்மலா பேசுவாங்க, ஹலோ வணக்கம், அந்த கத்தி பேசுறது தான் ஆங்கரிங் அப்படின்ட்டு இருக்கும். அதை மாற்றி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒருத்தன் ஆங்கர் பண்ணி வெறும் ஹியூமரில் அடுத்தவங்களை கலாய்ச்சி சிரிக்க வச்சது அகைன் அதை உடச்சது சிவகார்த்திகேயன் தான். அதை முத பண்ணதும் சிவகார்த்திகேயன் தான். இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஆங்கரை நான் பார்க்கல. மிர்ச்சி விஜய் எனக்கு ஓரளவு ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி இப்போ பிடிக்கும். இந்த கரண்ட் டைம் ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம். ஆமாம், அவர் ஒரு ஏன்னா அவரோட ஹியூமர், சிவகார்த்திகேயனோட ஹியூமர் எப்படி இருக்கும்னா, உங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். அவர் உங்களை கலாய்க்கிறாருன்னா நீங்களும் சிரிப்பீங்க. ஆனால் நிறைய ஆங்கர்ஸோட ஹியூமர் எப்படி இருக்கும்னா, அவங்க கலாய்க்கும் போது நான் கலாய் வாங்குறேன்னா எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். சிவகார்த்திகேயன் பண்ணும்போது அது அப்படி இருக்கவே இருக்காது. நம்மளும் அவர் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம். மிர்ச்சி விஜய் கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவரில் தான் இருக்குன்னு தோணுது. அதனால ஓகேண்ணா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சுண்ணே. அதனால இந்த விஷயம் கேட்குறேன். ஸோ அவரோட ஒர்க் ஃப்ளோலாம் எப்படி இருக்கும்? யாருது? எஸ்கே ஓடுது. இப்போ ஓகே, நம்ம இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, இந்த கேள்விக்கு நம்ம கவுண்டர் எப்படி அடிப்போம்னா, இந்த கேள்விக்கு ஒன்று இந்த பதில் வரும், இல்லை இந்த பதில் வரும். அப்போ இந்த பதில்னா இந்த கவுண்டர், இந்த பதில்னா இந்த கவுண்டர் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க.